வணக்கம். பஞ்சபூதங்கள் அப்படின்னா பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ஒரு ஆன்மீக வாழ்க்கைக்குள்ள நுழையிறோம் அப்படின்னா இந்த அண்டத்தில் உள்ளதை பிண்டத்தில் இருக்குது, பிண்டத்தில் இருக்கிறது அண்டத்தில் இருக்குது. ரெண்டுமே சேர்த்திங்கன்னா நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா பஞ்சபூதத்தினால் உருவானதை நம்ம உடல். அப்படிப்பட்ட இந்த பஞ்சபூதத்தினால் உருவான இந்த உடலில் பார்த்திங்கன்னா இடுப்புக்கு கீழ்ப்பகுதியில் உள்ள அனைத்தும் பார்த்திங்கன்னா கர்மேந்திரியம், இடுப்புக்கு மேலே உள்ள அனைத்து பகுதிகளும் பார்த்திங்கன்னா ஞானேந்திரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய உடல் இச்சைகள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா பசி, தாகம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கர்மேந்திரியம். ஞானேந்திரியம் அப்படின்னா அதாவது நம்ம அந்த கண் புருவம், கண், மூக்கு, வாய், காது இந்த பகுதி இதுக்கு கீழே உள்ள எல்லாமே பார்த்திங்கன்னா அபரஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அபரஞானம் அப்படின்னா நம்ம கண்களால் பார்த்து, காதால் கேட்டு, வாயால் பேசி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை உள்வாங்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்ட அறிவை வச்சு நம்முடைய அதாவது கபாலம் ஓப்பன் ஆகணும். கபாலம் ஓப்பன் ஆனால் தான் நமக்கு மேலே இருக்கக்கூடிய இறைவனுடைய அருள் மூலிமா நமக்கு வந்து அந்த பரஞானம் கிடைக்கும். இறைவன் நமக்கு உணர்த்தக்கூடியது பரஞானம். புருவத்துக்கு கீழே உள்ள அனைத்துமே பார்த்திங்கன்னா அபரஞானம். இடுப்புக்கு மேலே உள்ளது பார்த்திங்கன்னா அனைத்தும் ஞானேந்திரியம். நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை வைத்து எப்படி இறைநிலைக்கே அடைவது அப்படிங்கிறத ஒரு ஆன்மீகம் அப்படின்னா கர்மேந்திரியம், ஞானேந்திரியம் தான். இது தெரியாமல் நீங்கள் ஆன்மீகத்துக்குள்ளே நுழையிறது அப்படிங்கிறது வேஸ்ட்டு. அதில் அந்த பஞ்சபூதங்கள் நம்ம உடம்பை ஆட்சி செய்யக்கூடிய இந்த பஞ்சபூதங்களில் ரொம்ப முக்கியமானது ஒரு அக்னி. அந்த அக்னியை எப்படி கட்டுப்படுத்தி பஞ்சபூதங்கள் அக்னிக்கான மந்திரங்கள், அதுக்குள்ளே சக்கரங்கள் இதெல்லாம் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன், வரைஞ்சி காமிக்க போகிறேன். ஆன்மீகத்தில் முன்னேறணும். இப்போ நிறைய பேர் குண்டலினி யோகம், கிரியா யோகம் அது இதுன்னு நிறையா பண்ணுறீங்க. அதற்கெல்லாம் இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரங்களை, இந்த சக்கரங்களையும் வரைஞ்சி நீங்கள் இந்த மாதிரி நான் உட்காந்துருக்கேன்னா உட்காந்துருக்கக்கூடிய கீழ்ப்பகுதியில் அந்த சக்கரத்தை வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு அந்த மந்திரத்தை உச்சரிச்சிங்கனாலே போதும். உங்களுக்கு அந்த வெப்பமானது, அக்னியானது உங்களுக்கு மூலாதாரத்திலிருந்து சுழிமினியை நோக்கி மேலே வந்து உங்களுக்கு கபாலம் ஓப்பன் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நெருப்பு சக்தியை, பஞ்சபூதங்களில் நெருப்பு சக்தியை நான் இப்போ சொல்லி கொடுக்க போகிறேன். இதையும் பொதுமக்கள் அனைவரும் கேட்டு தெரிஞ்சு, பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு முக்கோணம் வரைஞ்சிக்கோங்க. முக்கோணம் வரைஞ்சிட்டு உள்ள ஒரு வட்டம் வரைஞ்சிக்கோங்க. சிரீம் சிம் கிளியும் ய ந ம சி வ ரம். இதுலையும் பார்த்திங்கன்னா 3 முக்கோணத்தின் பக்கங்கள்லையும் பார்த்திங்கன்னா சூலாயுத குறியீடு வரைஞ்சிக்கோங்க. அக்னி தேவனுக்கான ஒரு சக்கரம். இதை வந்து நம்ம ஓம்காரத்தினால மூடிடணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓம்காரம் தான் கணபதி, கணபதி தான் ஓம்காரம். இந்த மாதிரி கணபதியை சேர்த்து நீங்கள் பண்ணும்போது அந்த சக்கரத்துக்கு பவர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டபுள் மடங்கு அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து அக்னி தேவனுடைய சக்கரம். இதற்குடைய மந்திரமும் நான் இப்போ உங்களுக்கு எழுதுகிறேன். ஓம் சிரீம் சிம் ஏ நம சிவ ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை டெய்லி ஒரு 108 தடவை. புதுசாக யாரும் தியானம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, இல்லை பெரியவங்களாக இருந்தாலும் சரி. ஆனால் இந்த மந்திரத்தை சொல்கிறதுல என்ன ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம்னா, யாருக்கு இப்போ பைல்ஸ், மூளைப்போத்திரம் அந்த மாதிரி எதுவும் நோய்கள் இருந்துச்சுன்னா அது மட்டும் சொல்லாதீங்க. ஏன்னா அது உங்களுக்கு உடல் உஷ்ணத்தை அதிகப்படுத்தும். இந்த மந்திரத்தை சொல்லும்போது அது உங்களுக்கு இன்னும் அந்த பைல்ஸ் சம்மந்தமான நோய்கள் வந்து அதிகரிக்கும். அதனால் அந்த மாதிரி இல்லாதவங்க இந்த மந்திரத்தை சொல்லி முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்மீக வாழ்க்கையில் போகணும், குண்டலினி சக்தியை எழுப்பணும் அப்படிங்கிறவங்க இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் தியானம், யோகம் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு சீக்கிரமாக அந்த கபாலம் ஓப்பன் ஆகி உங்களுக்கு ஞானம் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இதை வந்து நம்ம எதிரிகளை அழிக்கிறதுக்கும் நம்ம அந்த மந்திரங்களை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மந்திரத்தை முறைப்படி ஒரு 60 நாள் சுத்தபத்தமாக மந்திரத்தை சொல்லி சித்தி பண்ணி, இந்த மந்திரத்தை சொல்லி அந்த திருநீரை யார் மேலே தூக்கி போட்டாலும் உடம்புலாம் உஷ்ணமாகி நம்ம நெருப்பு பட்டால் எப்படி அங்களுக்கு எங்களை கொப்பளம் சதையெல்லாம் உளி ஊற்றி கொப்பளிச்சு வரும், அந்த மாதிரி உடம்பெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹீட்டுனால் கொப்பளங்கள் ஏற்பட்டு சீல் வடிஞ்சு நாளடைவில் உயிர் போயிடும். அந்த அளவுக்கு ஒரு எதிரையே இந்த மந்திரங்களை வச்சு நம்ம அழிக்க முடியும். ஒரு சில பேருக்கு பார்த்திங்கன்னா விஷக்கடி,
காய்ச்சல் இல்லை செய்வினை பாதிப்புகளுக்கும் இந்த மந்திரங்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மந்திரத்தை சொல்லி திருநீர் எலுமிச்சம்பழத்தை மந்திரிச்சு நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும், அனைத்து விதமான துஷ்ட சக்திகளையும் உங்களால் அழிக்க முடியும். இந்த மந்திரத்தை முறைப்படி நீங்கள் இந்த சக்கரங்களை வரைஞ்சி நீங்கள் உட்காந்துருக்க அந்த இடத்துக்கு கீழே உட்காந்து தினமும் தியானம் யோகம் பண்ணுறவங்க இந்த மந்திரத்தை நல்லா மூச்சை இழுத்து விட்டு ஓம் ஸ்ரீம் சிம் ஏ நம சிவ ஸ்வாஹா இப்படின்னு இந்த மந்திரத்தை தினமும் வாய் விட்டு நல்லா சொல்லுங்கள். ஏன்னா இதை மனசுக்குள்ளே சொல்லக்கூடாது, வாய் விட்டு சொல்ல உங்கள் உடம்புல உள்ள உஷ்ணம் உங்களுக்கு வெளியேறும். மனசுக்குள்ளே சொன்னீங்கன்னா ஹீட்டு ஃபுல்லாக உங்களுக்கு உடம்பு முழுக்க பரவும் போது உங்களுக்கு சில விதமான உடல் தொந்தரவுகள்லாம் ஏற்படலாம். அதனால் இந்த மந்திரம் சொல்லும்போது நீங்கள் இடுப்பளவு தண்ணியில் இல்லை கழுத்தளவு தண்ணியில் கூட உட்காந்துக்கிட்டு நீங்கள் இந்த மந்திரங்களை சொல்லலாம். இந்த மந்திரங்களை முறைப்படி சித்தி பண்ணிட்டீங்கனால இப்போ இது ஒன்றை வச்சு நீங்கள் இந்த உலகத்தையே நடுங்க வைக்கலாம். அந்த மாதிரி பஞ்சபூதங்களில் இந்த நெருப்பு சக்தியை நீங்கள் வசப்படுத்திட்டீங்கன்னா உங்களால் எங்கே வேணாலும் நெருப்பை உண்டாக்க முடியும். யார் மேலே வேணாலும் அந்த நெருப்பு மந்திரங்களை சொல்லி அவங்க உஷ்ணத்தை ஏற்படுத்தி அவங்கள அழிக்க முடியும். இந்த மாதிரி அனைத்து விதமான செயல்களை நீங்கள் செய்ய முடியும். பஞ்சபூதங்களில் நெருப்பு சக்தியை வெல்லக்கூடிய சித்தி உங்களுக்கு உண்டாகும். அப்படி ஒரு அற்புதமான இந்த மந்திரங்களை ஆன்மீகத்தில் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிற யாராக இருந்தாலுமே இந்த மந்திரங்களை முறைப்படி நீங்கள் சொல்லி பயனடைஞ்சுக்கோங்க.